அட என்னங்க, வேலண்டைன்ஸ் டேக்கு வெளியே போய் செலிப்ரேட் பண்ணாதான் லவ் இருக்குன்னு அர்த்தமா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. வீட்டிலையே குட்டியாக ஒரு டின்னர் டேட், அமைதியாக பிடிச்சதை வீட்டிலையே செஞ்சு பிடிச்ச மூவி போட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விடுறது. இதெல்லாம் வெளியே போனால் கிடைக்குமா? போனோம், பிடிச்சதை சாப்பிடுவோம், வருவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. அந்த ஃபீலிங்கே தனிதான். கொஞ்சம் எஃபர்ட், நிறைய லவ். என் வேலண்டைன்ஸ் டே இப்படி தான் போச்சு. இஃபா சிக்கன் தான் செஞ்சேன். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? டை பீஸ் இல்லைனா செஸ்ட் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு அங்கங்கே கீறி விடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா இறங்கி சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். ஒரு பிளேட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கர்ட், கொஞ்சமாக சீரகத்தூள், லெமன் ஜூஸ், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சிக்கனில் மசாலாவை நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கோட்டிங் பண்ணுங்க. இப்போது மேரினேஷனுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது மேரினேட் ஆகிற டைமில் சைட் பை சைட் மற்ற டிஷ்லாம் பண்ணிடலாம். சாலட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். முட்டைக்கோசையும் கேரட்டையும் நீட்டமாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட பெப்பர், கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக வதக்குனா போதும். ஆயிலெலாம் சேர்த்தணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம், ஒரு பிரியாணி இலை, கழுவி வச்ச சிக்கன் லிவரையும் சேர்த்து அதோட லெமன் ஜூஸ், இதுக்கு ஆப்பிள் வினிகர் தான் சேர்ப்பாங்க. என்கிட்ட இல்லைன்னு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சுண்டுற வரைக்கும் வேகட்டும். அது ஆறட்டும். அப்படியே ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை தோசைக்கல்ல வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போது ஆறுனதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதோட ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நாம் சேர்த்த பிரியாணி இலையை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் சிக்கனையும் திருப்பி போட்டுக்கோங்க. இல்லைனா இஃபா சிக்கன் கரிஞ்ச சிக்கன் ஆகிடும். இஃபா சிக்கனுக்கு சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தியும் இஃபா சிக்கனும் கூட சாலடையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதனால சப்பாத்தி செஞ்சேன். அதோட ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரெட் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். 20 நிமிஷம் தாங்க. சிக்கன் பூ போல் குக் ஆகிடும். தோசைக்கல்ல வச்சுருக்கோமே, குக் ஆச்சா இல்லையான்னு சொல்லிலாம் கவலையே வேண்டாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதோட பட்டரையும் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ண சொன்னேனே, அது இதுக்கு தான். அரைச்ச பேஸ்ட்டை ப்ரெட் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் பேட்டி ரெடி. இப்போது சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மைனஸ் ரெடி பண்ணிக்கலாம். முட்டை வெள்ளைக்கருவும் கொஞ்சமாக பூண்டு, மிளகு, சர்க்கரை, உப்பு சேர்த்து அதோட சீஸ் ஸ்லைஸையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. இப்போது சிக்கனை திருப்பி போட்டு அது மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மைனஸையும் சேர்த்து மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக வீட்லேயே இஃபா சிக்கன் ரெடி. கடைக்கடையாக வகை வகையாக போய் சாப்பிட்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து கிச்சனில் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடும்போதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அதை விட வேறு ஹாப்பினஸ் என்னங்க வேணும்? கொஞ்சம் எஃபர்ட், நிறைய காதல். எனிவே, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.